அன்பின் ஆழம் மகிழம் நீளம் உயரம் என்னதென்று நாங்கள் உணரத்தக்கவர்களாக உம்முடைய அன்பிலே நாங்கள் பூரணர்களாக உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய அன்பிலே மாத்திரம் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவன் உம்மில் நிலைத்திருக்கிறவன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நான் பிதாவில் நிலைத்திருக்கிறது போல அவனும் என்னில் நிலைத்திருந்தால் நான் அவனுக்கு குமாரனாய் நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன் என்று சொன்னது போல நீங்கள் எனக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கொடியானது செடியில் நிலைத்திருக்கிறது போல நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு அப்பா நீர் கிருபை செய்வீராக என்று ஒவ்வொருவரும் சொல்வோமே. இந்த வேளையில கூட ஒவ்வொருவரும் இந்த ஆராதனை வேளையில உணர்ந்து சொல்லுவோம், என் பிதாவானவர் தோட்டக்காரராய் இருக்கிறார், நான் செடியாய் இருக்கிறேன், நான் திராட்சை செடியாய் இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. என்னில் நிலைத்திருக்கும் கொடி எதுவோ அதை அதிகமாய் சுத்தம் செய்வேன் என்று சொன்ன தேவன் அப்பா. இந்த வேளையில் எங்கள் குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, எங்கள் பாவத்தின் தோஷங்களை எல்லாம் மன்னித்தருளும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் குணப்படுங்கள் அப்பா, நீங்கள் குணப்படுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வேளையில நாங்கள் மனம் திரும்பி குணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதர பலி நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் கிருபாதர பலி நீராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாவத்தோடு உம்மை துதிக்க முடியாதப்பா, பாவத்தின் தோஷத்தோடு உம்மை துதிக்க முடியாதப்பா, குற்ற எண்ணங்களோடு உம்மை துதிக்க முடியாதப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எண்ணங்களினால பாவங்கள் உண்டப்பா, சிந்தைகளினால பாவங்கள் உண்டு என்று பார்க்கிறோம் அப்பா. அப்பா, இருதயத்தினால் ஆண்டவரே பாவங்கள் உண்டு என்று பார்க்கிறோம் அப்பா. இந்த வேளையில் எங்கள் இருதயத்தை சுத்திகரியும், சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டியும் என்று சொல்லுவோம். நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும்
புதுப்பியும் என்று சொல்லுவோமே. ஒவ்வொருவரும் சொல்லுங்க. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மளை ஆண்டவர் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். இந்த வேளையில கூட ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து, அப்பா சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், அப்பா நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று கேட்போம். ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட போதிலும் அப்பா எங்களுடைய பெயர் சொல்லி நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தின் அலங்காரமாய் ஆண்டவரே, அலங்காரமான கிரீடமாய் எங்களை மாற்றினீரே ஆண்டவரே. உம்முடைய மகிமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. மன்னான எங்களுக்கு உம்முடைய மகிமையை கொடுத்து எங்களை அலங்கரித்தீரே அப்பா. உம்முடைய கரத்தில் அலங்காரமான முடியாய் எங்களை ஆண்டவரே நீர் மாற்றினீரே. உமக்கு நன்றி என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோமே. குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டவர்கள் நாங்கள், பலவீனம் உள்ளவர்களாய் இருந்த எங்களுக்கு பலன் தந்து சத்துவத்தை எங்களிலே ஆண்டவரே பெருக பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோமே. வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீங்க செய்ததை ஆண்டவரே சொல்வதற்கு எங்கள் 1000 நாவுகள் போதாதப்பா. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து உம்மை துதிப்பதற்கு 1000 நாவுகள் போதாது என்று இந்த வேளையில ஒவ்வொருவரும் உணர்ந்து சொல்வோமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் நன்றி நன்றி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக சர்வ வல்லமையுள்ளவரே, சர்வ வியாபியே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் கிடந்த போதிலும் ஆண்டவரே, தாகத்தால் வறண்ட போதிலும் ஆண்டவரே, ஜீவ தண்ணீராகிய நீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக வந்தீரே. ஓ தாகமுள்ளவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் என்று சொன்னீரப்பா. நான் கொடுக்கும் தண்ணீரை ஒருவனாலும் கொடுக்க முடியாது என்று சொன்னீரப்பா. நான் கொடுக்கும் தண்ணீர் அது ஜீவகாலமெல்லாம் ஊறுகின்ற ஜீவ தண்ணீராய் இருக்கிறது என்று சொன்னீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோமே. வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. சொல்லுவோம். உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையும் யெகோவா ஹோசேனா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையும் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல்
ஒவ்வொருவரும் சொல்லுங்க, நீங்க என்னை தள்ளாமல் எங்களை சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே. சொல்லுவோம், என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். நீரில்லாமல் ஒன்றுமில்லையே. ஒவ்வொருவரும் சொல்லுவோம், என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நீங்க இல்லாமல் அப்பா ஒன்றுமே இல்லையப்பா. நீங்க இல்லாமல் ஒன்றும் நடக்காதப்பா. நீங்க தள்ளாமல் அப்பா, எங்களை தள்ளாமல் நீர் அணைத்து கொண்டீரே. பாவி என்று எங்களை தள்ளாமல் நீர் சேர்த்து கொண்டீரே. உடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதித்தீரே. உமக்கு நன்றி என்று ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுவோமே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. என்னைக்கும் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னைக்கும் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுவோம், ஆவியானவரே, ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க
சொல்லுவோம். ஆவியானவரை வேண்டி ஆவியானவரே சொல்லுவோம். ஆவியானவரே ஆவியானவரே சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரை வேண்டி பரிசுத்த ஆவியானவரை இந்த வேளையில கூட அன்போடு கூட அழைப்போமே. என்னைக்கோர் என்றால் கிணறு அல்லது ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கானானிய ஸ்திரீ ஜீவனுள்ள தேவனிடத்துல வந்து, நான் தாகம் தீர்ப்பதற்கு, நான் என்றென்றைக்கும் இந்த கிணறண்டைக்கு வராதபடிக்கு, எனக்கு தாகம் உண்டாகாதபடிக்கு ஜீவ தண்ணீரை தர வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நானே ஜீவ தண்ணீர் என்று அப்பா உம்மை நீர் வெளிப்படுத்தினது போல இந்த வேளையில் அப்பா தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாம் அப்பா உம்மிடத்துல வந்து நாங்கள் தாகம் தீர்த்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும் என்று ஒவ்வொருவரும் சொல்வோமே. வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக. அப்பா தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வேளையில் உம்மீது கொண்ட நேசம் அது அக்கினி சுவாலை என்று பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே உலக பொருள் மீதோ ஆண்டவரே எந்த காரியத்திலோ ஆண்டவரே நாங்கள் தாகம் கொள்ளாதபடிக்கு உம்மீது கொண்ட நேசம் அது அக்கினி சுவாலையாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே மணவாளனுக்கு எதிர்நோக்குகிற மணவாட்டிகளாய் எங்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த அந்த வருகைக்கு எங்களை நீர் தகுதிப்படுத்தும் அப்பா. உம்முடைய நல்ல வருகைக்கு அப்பா நீர் எங்களை தகுதிப்படுத்தும் என்று இந்த வேளையில நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் அப்பா. ஜீவ தண்ணீராகிய நீர் எங்களுக்குள்ள வாங்கப்பா. அப்பா ஜீவ ஊற்றாய் ஜீவ நதியாய் ஆண்டவரே அப்பா அன்று ஆண்டவரே அப்பா அந்த பள்ளத்தாக்கை ஆண்டவரே நீர் திறந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹெக்கோரி என்கிற இடத்துல ஆண்டவரே அப்பா சிம்சோனுக்கு நீர் அப்பா தண்ணீரை கொடுத்தது போல அவனுடைய தாகத்துக்கு நீர் தண்ணீரை வரவழைத்து அவனுடைய தாகத்தை தீர்த்தது போல இந்த வேளையில மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரீர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் அப்பா. உடைய கோலும் உடைய தடியும் எங்களை தேற்றும் என்று பார்க்கிறோம் அப்பா. அன்று புறஜாதி ஸ்திரீயாகிய ஆண்டவரே ஆகாரினுடைய பிள்ளைக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஊற்றை காண்பித்தது போல இந்த வேளையில நாங்கள் எதற்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஏங்கி நிற்கிறோமோ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் என்ன காரியத்திற்காக நாங்கள் எதிர்நோக்கி நிற்கிறோமோ அப்பா ஜீவ தண்ணீராகிய நீர் எங்களுக்கு அப்பா வேண்டிய காரியத்தை வேண்டிய நன்மைகளை இந்த ஆராதனை வேளையில கொடுக்க போறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஆண்டவரே பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தரப்போகிற நல்ல ஈவுக்காக நல்ல நன்மைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.